வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கோவையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் 149 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். மும்பை நிறுவனம் நகை உற்பத்தியாளர்களுக்கு வழங்க எடுத்து வந்ததாக தகவல். திமுகவினரால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணையிலிருந்து விவசாயிகளுக்கு உரிய பாசன நீரை பெற்றுத்தரப்போவதாகவும் உறுதி. வேலை இழந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என ஸ்டாலின் உறுதி. விவசாயிகளுக்கான உதவித்தொகையை மோடி இன்னும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஆம்பூர் அருகே சாலை விபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுந்தரவேல் உட்பட 3 உயிரிழப்பு. முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் லாபம் அடைந்தது யார் என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. சோனியா காந்தியின் ஆலோசகர் அகமது பட்டேல் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. கோவையில் உரிய ஆவணங்களின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 149 கிலோ தங்க கட்டிகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரிங்ஸ் நிறுவனம் நாடு முழுவதும் கிளைகள் வைத்து நகை உற்பத்தியாளர்களுக்கு தங்கம் வழங்கி வருகிறது. கோவை சௌரிபாளையத்தில் உள்ள பிரிங்ஸ் நிறுவனத்தின் கிளையிலிருந்து தங்க கட்டிகளை ஏற்றிக்கொண்டு டவுன்ஹால் நோக்கி சென்ற வாகனத்தை புளியகுளத்தில் மடக்கிய பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 149 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். உடனடியாக அவற்றை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்ததுடன் வருமான வரித்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். உரிய ஆவணங்களை காட்டிவிட்டு தங்க கட்டிகளை பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திமுகவினரால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி வாக்கு சேகரித்த அவர் திமுகவினரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியை மு.க. ஸ்டாலின் தடுத்து வருவதாக குறை கூறிய முதலமைச்சர் முல்லை பெரியாறு அணையிலிருந்து உரிய பாசன நீரை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதியளித்தார். நாட்டை காக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களுடைய அராஜகம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அழகு நிலையத்தில் போது பெண்கள் அடிக்கிற காட்சி உதவுதுன்னு வதைக்கிறான் ஒரு பெண்ணா. அந்த பெண் கதறாங்க. எல்லாம் தொலைக்காட்சியில் பாத்தீங்களா இல்லையா? அதே போல 5 நாளைக்கு முந்தி ரயில்ல போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை திமுக செயற்குழு கற்பழிக்க முயற்சிக்கிறான்னு சொல்லி பலாத்காரம் செஞ்சான்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் மீது வழக்கு போட்டு இப்ப ஜெயிலுக்கு ஸ்டாலின் பேசுறார். பெண்கள் பாதுகாப்பு பத்தி மதுரையில பேசுறார். உங்க கட்சிக்காரர் கரெக்டா இருந்தா நாட்டுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. அவனாலதான் இவ்வளவு கஷ்டமே. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மக்கள் என்ன பயன் பெற்றார்கள் என அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்சென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து மயிலாப்பூர், விருகம்பாக்கம், கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசில் இடம்பெற்ற திமுக நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என குற்றம் சாட்டினார். தாம் உயிரோடு இருக்கும் வரை ஸ்டாலினை முதல்வராக விட மாட்டேன் என கர்ஜித்த வைகோ தற்போது ஸ்டாலினை முதல்வராக அமர வைப்பேன் என கூறுவதாகவும் வைகோ கெட்டு போய்விட்டார் எனவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார். தீர்ப்பு வழங்கக்கூடிய தேர்தல். இதற்கு முன்னாலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது. தமிழக புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லாட்சி தந்திருக்கிறார்கள். திமுகவும் தமிழகத்தை ஆண்டிருக்கிறது. யாருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த திட்டத்துடைய முழுப்பொழுது மக்களுடைய திருக்கரைகளை நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை யார் மக்கள் அரசாக செய்து நடத்தினார்கள். மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று நல்லாட்சி நடத்திய ஆட்சியாளர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் தீர்மானித்து
நீதிபதிகளாக தீர்ப்பு வழங்கக்கூடிய தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சி டெல்லி பட்டத்தில் ஆளுகின்ற பொறுப்பு இருந்தது. எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் மக்கள் நல திட்டங்களையும் நீண்டகால திட்டங்களையும் மத்திய அரசு நம்முடைய தமிழக எந்த பகுதியும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. வேலை இழந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என மு.க. ஸ்டாலின் உறுதி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி ஆதரித்து பேசிய அவர், டாக்டர் ராமதாஸ் தன்னை அரசியல் நாகரிகம் இல்லாமல் குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார். தேர்தல் வரப்போவதை அறிந்து ஆண்டிற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த மோடி முதல் தவணை பணம் 2000 ரூபாயை கூட இதுவரை வழங்கவில்லை என்று விமர்சித்தார். வேலை இழந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என கூறிய ஸ்டாலின், கடந்த 8 ஆண்டு அதிமுக ஆட்சியில் செய்தவற்றை கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்ய முடியுமா என்று வினா எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு சொன்னார். ஒரு அறிவிப்பு என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு 2000 வழங்கப்படும் அறிவிச்சார். ஆக உங்க கணக்குப்படி வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய கணக்கு அதிகமா போயிட்டு இருக்க, எனவே அது அதிகமாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு நிருபர் கேட்டிருக்கிறார். அப்ப எடப்பாடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதிகமாகிவிட்டார்கள் என்பது தவறு. மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது, அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறார்கள். எவ்வளவு கொச்சைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தொடர்ந்து அந்த பதவிகளை உட்கார வைப்பது நியாயமா? அந்த கேள்வியை தான் நான் இடத்தில் கேட்கிறேன். வேலூர் மாவட்டம் விண்ணமங்கலத்தில் நேர்ந்த சாலை விபத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரவேல் உட்பட 3 பேர் பலியாகினர். திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரவேல், அவர் மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். காரை ஓட்டுநர் வீரமணி ஓட்டிச் சென்றார். அவர்களின் கார் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விண்ணமங்கலம் அருகே வந்தபோது முன்னாள் கொதிகலன் ஏற்றிச் சென்ற லாரி மீது மோதியது. இதில் கார் முழுவதும் நொறுங்கி லாரிக்கு அடியில் சென்றது. காரில் பயணம் செய்த சுந்தரவேல், அவர் மனைவி விஜயலட்சுமி, ஓட்டுநர் வீரமணி ஆகிய மூவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பத்தூர் தொகுதியில் 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுந்தரவேல் தினகரன் அணியில் சேர்ந்து திருப்பத்தூர் நகர அமமுக செயலாளராக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மூத்த தமிழ் அறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையத்தை சேர்ந்த செல்லப்பன் கணித ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். சிலம்பொலி, பெருந்தொகை ஆராய்ச்சி, சங்க இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இவர் எழுதியுள்ளார். சிலம்பொலி நூலை எழுதியதால் தனது பெயரை சிலம்பொலி செல்லப்பன் என மாற்றிக்கொண்டார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராகவும் உலக தமிழ் மாநாட்டு உதவி அலுவலராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிலம்பொலி செல்லப்பன் வயது மூப்பின் காரணமாக இன்று காலை சென்னையில் உயிரிழந்தார். 91 வயதான சிலம்பொலி செல்லப்பன் உடல் அவரது சொந்த ஊரான நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையத்தில் நாளை நல்லடக்கம் செய்யப்படுகின்றது. அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் லாபமடைந்தது யார் என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாலியின் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திடமிருந்து குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கிய பிரமுகர்கள் பயணம் செய்ய 12 அதிநவீன ஹெலிகாப்டர்கள் வாங்க 3600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு 423 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் உத்தரகண்ட் தலைநகர் டேராடூனில் நேற்று பேசிய மோடி, ஹெலிகாப்டர் பேர முறைகேட்டில் தொடர்புடைய இத்தாலியை சேர்ந்த இடைத்தரகர் கிறிஸ்டியன் மிச்சலிடம் விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த முறைகேட்டில் லஞ்சம் பெற்றதாக அகமது பட்டேல் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்த அவர், அகமது பட்டேல் யாருடைய குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மாநிலவை உறுப்பினரான அகமது பட்டேல் சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்.டி. ராமராவ் மனைவி லட்சுமி பார்வதி மீது செக்ஸ் புகார் எழுந்திருப்பது ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்.டி. ராமராவின் 2வது மனைவி லட்சுமி பார்வதி. இவர் மீது நடிகர் கோட்டி என்ற ஆனந்த் பால் என்பவர் வினுகொண்டா காவல் நிலையத்தில் செக்ஸ் புகார் ஒன்றை அளித்துள்ளார்.
அதில் லட்சுமி பார்வதியை கடந்த 4 ஆண்டுகளாக தமக்கு தெரியும் என்றும் கடந்த 18 மாதங்களாக அவர் தன்னை காதலிப்பதாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து தகவல்கள் அனுப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் ஆபாச படங்களை அனுப்புவதோடு பாலியல் தொல்லையும் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவரது ஆசைக்கு இணங்க மறுத்தால் பயங்கர விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும் என லட்சுமி பார்வதி மிரட்டுவதாக நடிகர் கோட்டி தெரிவித்துள்ளார். சைத்ர நவராத்திரியை ஒட்டி நாட்டின் வட மாநிலங்களில் காளி கோவில்கள் மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். சக ஆண்டின் தொடக்கமான சைத்திர மாதத்தில் அமாவாசை அடுத்த 9 நாட்களை சைத்திர நவராத்திரியாக வட மாநிலத்தவர் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இன்று சைத்திர மாத நவராத்திரி தொடக்க நாளாகும். மும்பையில் உள்ள மும்பாதேவி ஆலயத்தில் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு வருகின்றனர். இதேபோல் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் உள்ள தேவி காளி கோவிலிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். வாரணாசி துர்கா குண்டம் கோவிலிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். டெல்லி ஜாண்டேவாலன் கோவில், கல்காச்சி மாதா கோவில் ஆகியவற்றில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு வருகின்றனர். அதிமுக தோல்வி பயத்தால் திண்டுக்கல் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி உள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஜோதி முருகன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். மணிக்கூண்டு அருகே பரப்புரையாற்றிய அவர், திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் பலமுறை வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை தோல்வியை சந்திக்கும் என்பதால் அதை பாமகவிற்கு ஒதுக்கியதாக விமர்சனம் செய்தார். விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்டோரை வஞ்சிக்கும் மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என வாக்காளர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த 18 தொகுதிகளிலே 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இவர்கள் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போகின்ற நிலை இயற்கையாக உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் விரும்பாத இந்த துரோக பழனிசாமி பன்னீர்செல்வம் கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வரும். அதுபோல இவர்களோடு சேர்ந்திருக்கின்ற தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனுக்கு ஆதரவாக ராமேஸ்வரம் தமிழக அமைச்சர் மணிகண்டன் பிரச்சாரம் வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் போட்டியிடுகின்றார். தமிழக அமைச்சர் மணிகண்டன் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை ஆதரித்து ராமேஸ்வரத்தில் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் வாக்கு சேகரித்தார். ராமதீர்த்தம் அருகே பிரச்சாரத்தில் பேசிய மணிகண்டன், குடும்ப அரசியல் செய்யும் திமுகவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கொள்ளவாசல் பிறகு வந்தவர்கள் அவர் பதவியை போட்டு வைத்திருக்கிறார். 5.5 கோடியை கொள்ளையடித்திருக்கிறார். யாரு? இந்த செத்தவன் மேல எல்லாம், செத்து போனவன் பேரெல்லாம் வந்து போட்டு அதுல பணத்தை திருடி இருக்காங்க. என்கொயரி நடந்து கேஸ் நடந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரர்கள், அயோக்கியர்கள், மொள்ளமாரித்தனம் செய்யக்கூடியவர்கள், அடுத்த பணத்தை அபகரிக்கக்கூடியவர்களை தான் திராவிட முன்னேற்ற கழகம் உயர்த்தி பிடிக்கிறது. பிரியாணி கடையில ஒருத்தர் சாப்பிட்டு காசு கொடுக்கல, கும்மாங்குத்து குத்துறான், அடிக்கிறான். அவனை போய் சரி சத்தம் போட்டு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல. இவர் போய் இவர் கட்சி தலைவர் போய் இங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. அதே போல சினிமா துறையை அழித்து விடுவார்கள். பொறிகள்ல கடை கூடவே யாரும் வச்சிருக்க முடியாது. பொறிகள்ல கடை, டீ கடை, புரோட்டா கடை, எல்லா கடையும் இழுத்து மூடிட்டு போயிடணும். எல்லாம் அவங்க குடும்பமே நடத்திடுவான். அதனால சிந்தித்து பாருங்கள். பெரியபட்டினம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது கல்வீசி தாக்கியதற்காக கண்டனம் தெரிவித்த மணிகண்டன், வன்முறைக்கு எதிர்வினை ஆற்றாமல் அதிமுக பாஜக கூட்டணி தொண்டர்கள் பொறுமையாக இருந்ததை குறிப்பிட்டுள்ளார். வன்முறை செயலுக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் தேர்தலில் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அமைச்சர் மணிகண்டன் கேட்டுக்கொண்டார்.
பாமக வேட்பாளர் வைத்திலிங்கம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார். இவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், கீழ்கட்டளை உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் மக்களின் குறைகளை கேட்டறிந்த வைத்திலிங்கம் சரி செய்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். இந்த பிரச்சாரத்தில் பாமக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இஸ்லாமியரிடம் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நெல்லை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மனோஜ் பாண்டியன் நிறுத்தப்பட்டுள்ளார். இவரை ஆதரித்து அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் பகுதியில் உள்ள பள்ளி வாசல்கள் முன்பு மனோஜ் பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இஸ்லாமியர்களுக்கு அதிமுக அரசு செய்த திட்டங்களையும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அதிமுக அரசு திகழும் என கூறி வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநிலவை உறுப்பினர்கள் விஜிலா சத்யானந்த், முத்துக்கருப்பன், மாநகர மாவட்ட செயலாளர் கணேசன் ராஜா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மோடி சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் செய்தது எதுவும் நாட்டிற்கு நன்மை பயக்கவில்லை எனவும் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுவதாகவும் விமர்சித்துள்ளார். நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் நேரத்திலே தந்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பினார்கள். அவர் சொன்னது எதையும் செய்யவில்லை, அவர் செய்தது எதையும் நாட்டுக்கு நன்மை பயக்கவில்லை. இன்னும் 2 நிமிடம் இவர்கள் அனுமதி கொடுத்தால் இந்த ஆட்சி வேகமாக கவிழ்ந்து விடும் என்று காவலர்களுக்கு தெரியும். நமக்கும் நேர கட்டுப்பாடு தெரியும். நான் சுருக்கமாக கேட்கிறேன். வந்த நேரத்தில் நான் 3/4 மணி நேரத்துக்கும் பேசியிருக்கிறேன், சற்றே குறைய. இவ்வளவு நேரத்தில் யாரையாவது கீழ்த்தரமாக பேசினேனா? கேவலமாக பேசினேனா? இல்லையே. எங்கள் வேலை அதுவல்லவே. நான் அண்ணா அறிவாலயத்தில் அரசியல் பிடித்து விட்டு நெல்லை நாடாளுமன்ற திமுக வேட்பாளரை ஆதரித்து வீதி வீதியாக சென்று மக்களை நேரில் சந்தித்து வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. நெல்லை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளராக ஞான திரவியம் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தச்சை மண்டல பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மைதீன்கான் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்று வாக்குகள் சேகரித்தனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வழங்கினர். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அனுகூல சத்ரு வேலை பார்ப்பவர் வீரமணி என முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் விமர்சனம் செய்துள்ளார். விழுப்புரத்தில் திமுக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கிருஷ்ண குறித்து விமர்சனம் செய்த திராவிட கழக தலைவர் வீரமணிக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் திமுகவில் இருந்து கொண்டே அழிக்கும் வேலை பார்க்கும் அனுகூல சத்ரு என்றும் வீரமணியை ராஜ கண்ணப்பன் விமர்சித்தார். நம்ம பொறுத்த மட்டும் இந்துக்களும் ஒண்ணுதான், கிறிஸ்தவர்களும் ஒண்ணுதான், இஸ்லாமியர்களும் ஒண்ணுதான். நாம் முதல் நல்லிணக்கத்தோடு வாழணும் தான் தந்தை பெரியார்லேருந்து இன்றைக்கு இருக்கிற அம்மா வரைக்கும் நம்ம நினைச்சோம். இன்னும் இஸ்லாமியர்களுக்கு இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கல, மைனாரிட்டிஸ் கொடுக்கல, அது வேறு விஷயம். அதுக்கு அதிமுகவில். ஆனால் திமுகவில் அவருடைய நிலைப்பாடு என்பது எந்த மதத்தையும் இழிவுபடுத்துவதில்லை, எந்த மதத்துக்கு விரோதியும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வீரமணி என்பவர் தேர்தலில் நிற்காதவர். அவர் மக்களை சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அது அவருடைய பேச்சு என்பது கண்டனத்துக்குரியது, என்னை பொறுத்த மட்டும். மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளியில் குப்பை கிடங்கில் பற்றி எறியும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தா அருகே உள்ள ஹூக்ளியில் டால்டா தொழிற்சாலை மைதானம் அருகே குப்பை கிடங்கில் நள்ளிரவில் தீ பற்றியது. தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ கட்டுக்கடங்காததால் கூடுதலாக தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டனர். வேகமாக காற்று வீசுவதால் தீயை அணைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இரவில் யாரோ தீயை கொளுத்திவிட்டு சென்றிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பாஜக அரசு தம்மை விரைவில் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அச்சம் தெரிவித்துள்ளார். தெலுங்கு தேச கட்சியின் மாநிலவை உறுப்பினர் CM ரமேஷ் என்பது வீட்டில் வருமான வரித்துறை நேற்று ஆய்வு நடத்தினர். இதைத் தொடர்ந்து தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர்கள் வீட்டிலும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சந்திரபாபு நாயுடு விஜயவாடாவில் அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டிருக்கும் தமது ட்விட்டர் பதிவில் மோடி இன்றோ நாளையோ தம்மை கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்றும் அதற்கு அஞ்சப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆந்திரா தலைமை செயலாளரை மாற்றியதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் நாயுடு ஆந்திராவுக்கு எதிராக மத்திய அரசு சதி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை செயலரை எதற்காக மாற்றப்பட்டார், என்ன தவறு செய்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார்.
மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் தங்க கருட சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் பங்குனி பெருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான தங்க கருட சேவை நேற்று இரவு நடைபெற்றது. கோவிலிருந்து தங்க கருட வாகனத்தில் வைரகிரீட அலங்காரத்தில் மலர் மாலைகள் அணிந்து வருகை புரிந்தார். பரபத்மனாக வந்த சுவாமி தேரடி பகுதியில் திரண்டிருந்த பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அங்கு சுவாமிக்கு விசேஷ தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி புறப்பாடு நடைபெற்ற பின்னர் நள்ளிரவு கோவிலில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வால்பாறையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்து சேதமாகின. கோவை மாவட்டம் வால்பாறையில் லத்தீப் என்பவர் மளிகை கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடும் வெயில் காரணமாக தீ கட்டுக்கடங்காமல் எரிய தொடங்கியது. பல மணி நேரம் போராடி அவர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வால்பாறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள நீதிபதியின் ஓய்வறையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. சீர்காழி அருகே கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற பெண் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் ரோந்து பணி ஈடுபட்ட அவர்கள் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அந்த நபர் வாசுதேவன் என்பதும் கஞ்சா விற்பனை செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. மேலும் அவர் கொடுத்த தகவலின்படி வெளிப்பாளையத்தை சேர்ந்த விஜயா என்ற பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 1 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் 4 நாட்களாகியும் கரை திரும்பாததால் அவரை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் சின்னத்துறையை சேர்ந்த மீனவர்கள் நெல்சன், அமல்ராஜ் ஆகியோர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பலமாக காற்று வீசியதால் அமல்ராஜ் தடுமாறி கடலில் விழுந்ததாக கூறப்படுகின்றது. கரை திரும்பிய நெல்சன் அளித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடலில் தேடி பார்த்தனர். ஆனால் அமல்ராஜை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து கடலோர காவல்துறை உதவியுடன் மாயமான மீனவரை மீட்க வேண்டும் என அவரது உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 2ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு இங்கேருந்து தொழிலுக்கு போயிருந்தேன். போனவன் திருப்பி 4 நாள் ஆகியாச்சு. இதுவரை பையன் இங்கே வரையில. யாருமே எந்த நடவடிக்கை இங்கே எடுக்கிறதுக்கு வரல. அதனால எங்களுக்கு பையனை 3 பிள்ளைகள் இருக்கு. ஆம்பளை பிள்ளை, அம்மா இருக்கு, மனைவி இருக்கா, எல்லாம் இருக்காவு. யாருக்கும் எனக்கு யாரும் பார்க்க வரல. ஏதாவது என் மகனை கண்டுபிடிச்சி தரணும். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.